அனைவருக்கும் வணக்கம். இன்று ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவில் தல வரலாறு, அதாவது முதல் திவ்ய தேசத்தின் வரலாற்றினை காணலாம். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானதாகவும் பூலோக வைகுண்டம் என்றும் போற்றப்படுவது ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி அல்லது ஸ்ரீரங்கநாதர் திருக்கோவில். இந்த கோவில் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் என்ற ஊரில் காவேரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இக்கோவில் இந்தியாவிலேயே அதிக பரப்பளவு கொண்ட கோயிலாகவும் ஆசியாவிலேயே 2வது பெரிய பெருமாள் கோயிலாகவும் விளங்குகிறது. சோழர், பாண்டியர், சேரர், விஜயநகர பேரரசர்கள் என பல மன்னர்களால் சீரமைக்கப்பட்ட பெருமை இந்த கோவிலுக்கு உண்டு. இந்திய கோயில்களிலேயே மிக உயரமான கோபுரம் கொண்டது ஸ்ரீரங்கம் கோயில்தான். கோவிலின் தனிச்சிறப்புகள்: மிக உயரமான கோபுரம் கொண்ட கோவில், பூலோக வைகுண்டம் என்ற சிறப்புக்குரியது, வைகுண்டத்தில் இருப்பது போலவே காட்சி தரும் பெருமாள். கோவிலின் மூலவர் ரங்கநாதர் என்ற அரங்கநாதர், உற்சவர் நம்பெருமாள், தாயார் ரங்கநாயகி, கோலம் சயன திருக்கோலம். இறைவன் மனிதனை இந்த உலகில் படைத்தது பல வகையான அனுபவத்தை பெற்று திருப்தி அடைந்து இறுதியில் மீண்டும் பிறவா நிலையான மோட்ச நிலையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். இதன் அடிப்படையில் நமது முன்னோர்கள் அறம், பொருள், இன்பம், வீடு என்கிற நியதியை மனிதர்களுக்கு உருவாக்கினர். பூலோகத்தில் இந்த 4ஐயும் பெற உதவுபவர் மகா விஷ்ணுவான ஸ்ரீரங்கநாதர். அவர் வீற்றிருக்கும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலின் சிறப்புகளை இங்கு அறிந்து கொள்ளலாம். அரங்கம் என்றால் தீவு என தமிழில் ஒரு பொருள் உண்டு. ஸ்ரீரங்கத்தில் ஓடும் காவிரி ஆற்றுக்கு நடுவே இருக்கும் தீவு ஆகிய அரங்கத்தில் இறைவன் கோவில் கொண்டுள்ளதால் திருவரங்கம் என இத்தலம் அழைக்கப்படுகிறது. இக்கோயிலின் இறைவனாகிய பெருமாள் ரங்கநாயகர் எனவும் தாயார் ரங்கநாயகி எனவும் அழைக்கப்படுகிறார்கள். புராணங்களின்படி ராவணன் வதத்திற்கு பின்பு அயோத்தியின் மன்னனாக ஸ்ரீராமர் முடிசூடும் விழாவிற்கு வருகை தந்த விபீஷ்ணனுக்காக ஸ்ரீ நாராயணனின் சிறிய சிலையை ராமர் பரிசளித்தார். அதை பெற்றுக்கொண்டு இலங்கைக்கு திரும்பும் வழியில் இறை வழிபாடு செய்ய விரும்பிய விபீஷ்ணன் இடையன் உருவிலிருந்த விநாயகரிடம் நாராயணனின் சிலையை கொடுத்து அதை எக்காரணம் கொண்டும் கீழே வைக்கக்கூடாது என கூறி காவேரி நதி தீரத்திற்கு சென்றான் விபீஷ்ணன். விபீஷ்ணன் வருவதற்கு நேரமாகியதால் அச்சிலையை கீழே வைத்து சென்று விட்டார் விநாயக பெருமான். பிறகு வந்த விபீஷ்ணன் நாராயணன் சிலை கீழே வைக்கப்பட்டிருப்பதும் அச்சிலை மிகப்பெரிய அளவில் உருமாறியிருப்பதும் அறிந்து அதை அகற்றுவதற்கு முயற்சித்தான். அப்போது நாராயணன் அசரீரியாக தான் இங்கேயே இருக்க விரும்புவதாக விபீஷ்ணனிடம் கூறினார். ஆனால் விபீஷ்ணனுக்கு வாக்களித்தது போலவே அவனது இலங்கை நாடு இருக்கும் தெற்கு திசையை பார்த்தவாறே தான் வீற்றிருப்பதாகவும் கூறினார். அக்காலகட்டத்தில் இப்பகுதியை ஆண்ட தர்மவர்ம சோழன் ரங்கநாதருக்கு ஆலயம் எழுப்பினான்.